வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராஜமௌலி இப்போ அடுத்து ஆக்டர் மகேஷ் பாபு வச்சு அவர் எடுத்துகிட்டு இருக்கிற SSMB 29 இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூல் இப்போ ஒடிஷாவில் வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ் இவங்க ரெண்டு பேருமே ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா அவங்களுமே இந்த ஷெடியூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தான் இந்த ஒடிஷா ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே ஷூட்டிங் ஸ்பாட் கிளிப்பை வந்து யாரோ சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த லீக்டு கிளிப்பில் வந்து பார்க்கும்போது பிருத்திவிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரில் இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் மகேஷ் பாபு வந்து ஒரு ரக்கட் லுக்கில் வந்து நின்றுட்டு இருக்காரு. பிருத்திவிராஜ் வீல் சேரில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்த உடனே நெட்டிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 படத்தில் சூர்யா ப்ளே பண்ண ஆத்ரேயா அந்த கேரக்டர் கூட வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு வில்லன் கேரக்டராக அமைஞ்சிருந்தது. ஒருவேளை இதே மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் வில்லன் கேரக்டர் தான் பிருத்திவிராஜ் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பிருத்திவிராஜ் தான் இந்த படத்தோடைய மெயின் ஆன்டகனிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரா என்ன அப்படின்னு. ஒருவேளை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டராக இருந்தால் உண்மையிலேயே செமையாக தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒடிஷா ஷெடியூல் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து ஒரு பெரிய செட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. என்ன செட் அப்படின்னு பார்க்கும்போது காசியை வந்து அப்படியே வந்து செட்டாக ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய கதைக்களமே வந்து காசியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன கல்கி படமும் பார்த்தீங்கன்னா காசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது மெயினாக காசி அங்கே தான் கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படமும் வந்து காசி பேஸ் பண்ணி உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் சொல்லப்படுற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு போர்ஷன் லக்ஷ்மணனை கியூர் பண்ணுறதுக்கு ஒரு மூலிகை தேவைப்படும். அந்த மூலிகையை வந்து நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஹனுமான் வந்து கிளம்பி போவார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அந்த மலையில் வந்து அந்த மூலிகை எதுங்கிறது அவருக்கு சரியாக தெரியாது. அதனால் மொத்த சஞ்சீவி மலையும் பேர்த்து எடுத்துகிட்டு அவர் வருவார். ஸோ இந்த கதை எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ராமாயணத்தில் வரக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோடை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ SSMB 29 ப்ராஜெக்ட் வந்து உருவாயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் மகேஷ் பாபு கேரக்டரில் ஹனுமான்கான கனெக்ட் அண்ட் ரெஃபரன்சஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்பயோ சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆரம்பத்திலே இப்படி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஹனுமான்கான ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதே தான் இப்பயும் வந்து சொல்லப்படுது. ஸோ மேபி இப்போ இந்த ராமாயணம் இன்ஸ்பிரேஷனாக இந்த கதையில் மகேஷ் பாபு கேரக்டரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை தேடி அவர் மேற்கொள்கிற ஒரு பெரிய பயணம், அந்த பயணம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதில் எவ்வளோ பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட இந்த படத்தோடைய கதையாக வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே நியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SSMB 29 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் மித்தாலஜி ரெண்டுமே பிளெண்ட் பண்ணுற கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. இந்த படத்தில் நிறைய ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ரியலாக ஃபாரஸ்ட்டில் போய் தான் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய லேண்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களால லைவாக ஒரு சிட்டியில் போயிட்டு வந்து ஷூட் பண்ண முடியாது அவுட்டோர் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் வந்து செட்டு போட்டு தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் காசியை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க, செட்டு போடுறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸும் சரி, ஹனுமான் கனெக்ட் இந்த படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற இந்த நியூஸும் மேபி ரெண்டுமே உண்மையாக இருக்கலாம். ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணி கூட ராஜமௌலி இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இப்போ தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்டேட்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னும் போக போக பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ராஜமௌலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு பேன் இண்டியன் டேரக்டராக மாறிட்டார் பாகுபலி, RRR படங்கள் மூலிமா. இப்போ இந்த ப்ராஜெக்டை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பெரிய படமாக தான் வந்து அவர் பிளான் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இதுவும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கும் இங்கிலீஷ் வெர்ஷன் எடுக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக பிஸ்னஸ் வைஸ் பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இருக்க போது. அண்ட் தியேட்ரிக்கல் கலெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 கோடி தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த படத்துக்கு வந்து இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கூலி படத்தோடைய அஃபிஷியல் டீசர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து வர ஃப்ரைடே மார்ச் 14 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த டேட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அடுத்த மாதம் ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர், மார்ச் 14 லோகேஷ் கனகராஜ் பர்த்டே ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வந்து வரல. அண்ட் இந்த கூலி படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து தீபாவளிக்கு போகலாங்கிற நியூஸ் வந்தது. இப்போ மறுபடியும் வந்து இல்லை ஆகஸ்ட் மந்த்லேயே கொண்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஆகஸ்ட் மந்த் கூலி வருது அப்படின்னா அப்போ தீபாவளி ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போதைக்கு தீபாவளி ஸ்லாட்டுக்கு 3 படங்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சூர்யா 45, இன்னொன்று வந்து கார்த்தி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சர்தார் 2. சர்தார் 2 ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இப்போ ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக
பார்த்தீங்கன்னா பேரலாக இப்போ டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ சர்தார் 2 தீபாவளிக்கு வரலான்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக சர்தார் படமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பார்ட் 2வையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளானில் இருக்காங்க. இந்த 2 படங்களை தாண்டி எஸ்கே உடைய மதராசி, ஸோ அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி ரிலீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவளி ரிலீஸும் பிளான் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக இந்த 3 படங்களும் ஒன்றா தீபாவளிக்குலாம் வராது. எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சூர்யா அண்ட் கார்த்தி இவங்க 2 பேருடைய படங்கள் ஒன்றாலாம் கிளாஷ் விட மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தருடைய படம் தான் வர மாதிரி இருக்கும். சூர்யா 45 ஒன்று சோலோ ரிலீஸ் ஆகணும், அப்படி இல்லைனா சூர்யா 45 கூட எஸ்கே உடைய மதராசி படம் வந்து ரிலீஸ் ஆகும். இல்லை சூர்யா 45 வேறு டேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ மதராசி, சர்தார் 2 இந்த 2 படங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்தார், பிரின்ஸ் ரெண்டுமே ஒரே தீபாவளிக்கு வந்தது. இப்போ அதே மாதிரி மறுபடியும் இப்போ ரீக்ரியேட் ஆக போதா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏகே குட் பேட் அக்லி படம் அடுத்த மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அக்லி கூட ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடை படத்தை பற்றி இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிளியராக வந்து தெரியல. கடைசியாக அவங்க ஏப்ரல் 10 ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக லாக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் போஸ்ட்பாண்ட் ஆக போகுதுங்கிற நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தாலும் இன்னும் மூவி டீம் வந்து இல்லை நாங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகலை, அதே டேட்டில் தான் வரப்போகிறோம் அப்படின்னுமே சொல்லலை. இல்லை போஸ்ட்பாண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இப்போ வரைக்கும் இட்லி கடை படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே அடுத்தடுத்து அவங்க ரிலீஸே பண்ணலை. போஸ்டர் விட்டதோடு சரி, ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கட்டும், டீசர் எதுவுமே விடலை அப்படிங்கிறதுனால படம் வந்து வருதா வரலையா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் வந்து இருக்குது. மேக்ஸிமம் குட் பேட் அக்லி சோலோ ரிலீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி இருந்தால் செமையாக தான் வந்து இருக்கும். குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்த அப்டேட் ஃபஸ்ட்டு சிங்கிள்கான டைட்டில் வந்து ஓஜி சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷே வந்து அஃபிஷியலாக ட்விட்டரில் சொல்லியிருந்தாரு. அந்த ஓஜி சம்பவம் எப்போ வரப்போகுது, பயங்கரமாக வெறியேற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாரத்துக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி நியூஸ் வருது. இந்த வாரம் தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே இந்த 2 டேட்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஓஜி சம்பவம் இந்த ட்ராக்கை வந்து யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அனிருத் பாடியிருக்காருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. கன்ஃபார்ம்டாக தெரியல. அதே மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுமா டோலுமா லிரிக்ஸ் எழுதுனா ரோகேஷ் அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துக்கான எல்லா ரைட்ஸுமே வந்து செல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் ரீதியாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனும் வந்து ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கடுத்து மூவி டீம் பண்ண வேண்டியது ப்ரொமோஷன்ஸ் தான். ஒவ்வொரு அப்டேட்டாக இறக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளே படத்தோடைய செகண்ட் சிங்கிள் வந்து இறக்கிடுவாங்க. ஸ்ரேயா அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் தான் செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி தான் இப்போவும் நியூஸ் வந்துட்டுருக்கு. அது இந்த வாரமே சாங் வரப்போதா இல்லை அடுத்த 2 வாரத்துக்குள்ளே வருமாங்கிறது தெரியல. ரெட்ரோ படத்திலிருந்து ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆன அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டேக்கு எந்த ஒரு டயலாகுமே இருக்காது. அவங்க பேசவே மாட்டாங்க. அதை பார்த்துட்டு ஒருவேளை இவங்க படத்தில் ஊமையாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரெட்ரோடைய பிடிஎஸ் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பூஜா ஹெக்டே வந்து இந்த படத்தில் ஊமை கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய கெரியரில் இந்த படத்துக்கு தான் அவங்களுடைய ஓன் வாய்ஸ் வந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.